ஹாய் எல்லாருக்கும் இந்த vlogல என்கிட்ட இருக்கிற லோ எண்ட்ல இருந்து ஹை எண்ட் ரேஞ்ச் வரைக்கும் உள்ள ஸ்ட்ரோப் கிரீம் ட்ரை ஆன் ஸ்பேச்சஸ் தான் பார்க்க போறோம். மேக்கப்ல பிகினரா இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோப் கிரீம்னா என்ன அப்படின்னு தெரியும். ஸ்ட்ரோப் கிரீம்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மேக்கப் வந்து ரெண்டு டைப் ஆஃப் போடுவாங்க. ஒன்னு மேட் லுக், இன்னொன்னு வந்து டியூவி லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேட் லுக் மேக்கப் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ட்ரை ஸ்கின் பீப்புள் தான் டியூவி லுக்குக்காக இந்த ஸ்ட்ரோப் கிரீம் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த கிரீமை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரோப் கிரீமே ட்ரை ஆன் பண்ண போறேன். NYBay உடைய ஸ்ட்ரோப் கிரீம். இதுல பிங்க், ரோஸ், கோல்ட், சில்வர் சொல்லி 4 ஷேட் இருக்கு. நான் இன்னைக்கு யூஸ் பண்றது கோல்டன் ஷேட். பாக்குறதுக்கு நார்மல் கிரீம் மாதிரி தான் இருக்கும். அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்டன் அண்டர்டோன் கிடைக்கிற மாதிரி ஒரு வார்ம் லுக் கிரியேட் பண்ணும். நான் மோஸ்டா எல்லாமே வார்மான ஒரு லுக் தான் கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி வார்ம் அண்டர்டோன் தான். மீடியம் டு டேன் வார்ம் அண்டர்டோன் ஸ்கின் டைப்புக்கு எல்லாமே இந்த ஸ்ட்ரோப் கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ப்ராடக்ட்ல ஃபிராக்ரன்ஸ், ஸ்மெல் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. நான் இந்த ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுவேன். ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours வரைக்கும் தான் இருக்கும் ஸ்டே. மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு க்ளோவான பேஸ் செட் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டே வேணும்னா நான் மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இதை வந்து செட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ராடக்ட் நல்லாவே இருக்கு. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி டியூவி லுக் வேணும்னா இந்த ஸ்ட்ரோப் கிரீமை தாராளமா ட்ரை பண்ணலாம். அஃபோர்டபிள் ரேஞ்சில் ஒரு பெஸ்டான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நான் லாக்மி லூமி கிரீம் தான் ட்ரை பண்ண போறேன். இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரோப் கிரீம் கிடையாது. இது வந்து மாய்ஸ்சரைசர் கம் ஹைலைட்டர். ரொம்ப க்ளோ வேணாம், ஆனா வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிலி லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த லூமி கிரீம் ஒரு மாதிரி கூல் அண்டர் டோன்ல ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கும். ஆனா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு நல்லாவே செட் ஆகுது. இது போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு மாய்ஸ்சர்ட் ஃபீல் கிடைக்கும். அது இல்லாம க்ளோவும் உங்களுக்கு ஆகும். அப்ளிகேஷனும் ரொம்ப ஈஸி. நீங்க ரொம்ப மெனக்கட வேணாம், ஜஸ்ட் லைட்டா அப்ளை பண்ணாலே போதும். நல்ல ஸ்கின்ல ஈவனா அப்ளை ஆயிடும். ப்ராடக்ட்ல ஃபிராக்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு ஃபிராக்ரன்ஸ் ஸ்மெல் வரும். அதாவது ஷாம்பு மாதிரி ஒரு ஸ்மெல் வருது, அவ்வளவுதான். மத்தபடி அப்ளிகேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் மைசர் வாட்டர் வச்சு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்றது இன்சைட்டோடைய ரேடியன்ஸ் ஃபில்டர் ஷேட் டேன் நம்பர் 5. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டிண்டட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்க உங்க ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நோஸ் டிப்ல, சீக் போன்ஸ், அதுக்கப்புறம் டி ஜோன் ஏரியாலாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஃபேஸ்ல வந்து டிஸ்கலரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆஷி கிரே அந்த மாதிரி லுக் வரல. அப்படியே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகல. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்கலரேஷன் இருக்கும் அங்கெல்லாம் கிரே ஆயிடுது. ப்ராடக்ட் நல்லா மைல்டா தான் இருக்கு. இன்சைட்ல எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட்ல மைல்டான ஃபிராக்ரன்ஸ் ஸ்மெல் தான் வரும். அப்ளை பண்றது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஈஸியா அப்ளை ஆயிடுது. பாத்தீங்களா லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல ஒரு டியூவி எஃபெக்ட் பண்றதுக்கு. ரொம்ப ட்ரை ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாம் அப்ளை பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா பிளெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு பேஸை செட் பண்ணிட்டு இது நீங்க தாராளமா யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் ஜூடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிண்டட் மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். இது வந்து எனக்குலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியல. அதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் நான் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணிருந்தேன். இந்த டிண்டட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்றது, பிளெண்டிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். ஆனா நீங்க ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஸ்கின்னோட ஸ்கின்னா ஈஸியா பிளெண்ட் ஆயிடுது. ஸ்கின் கலர்ல இருக்கிறதுனால மோஸ்டா உங்களுக்கு அந்த ஆஷினஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது. ஆனா நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணணும். உங்களுக்கு நான் அந்த ப்ராடக்ட் காட்டுறதுக்காக தான் இவ்வளோ ப்ராடக்ட் நான் என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலா ஒரு சின்ன பம்பே போதும். ரொம்ப ஹை கவரேஜ் மேக்கப் ப்ரிஃபர் பண்ணாதவங்க டெய்லி பேசிஸ்ல ஒரு க்ளோ எஃபெக்ட் வேணும்னா இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ்ல டிஸ்கலரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது மறைக்காது. பிம்பிள் மார்க்ஸ், டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா இது மறைக்காது. அந்த இடத்துல நீங்க கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க இதை அப்ளை பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல கிளிட்டர்ஸ், ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே விசிபிளா தெரியவே தெரியாது. நேச்சுரலான ஒரு டியூவியான ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். அஃபோர்டபிளான பிரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எது பெஸ்ட்னு உங்களுக்கு ட்ரை பண்ண தான் ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னா லாக்மியோட க்ளோ பிரைமர். இது என்னோட ஃபேவரட்டான ஒரு பிரைமர். இது ஒரு பிரைமர் தான், ஆனா க்ளோ பிரைமர். இந்த பிரைமர் நான் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா ரிசப்ஷன் பார்ட்டி, அதுவும் வந்து டே டைம் கிடையாது, ஈவினிங் நைட் டைம்லலாம் இந்த பிரைமர் வந்து யூஸ் பண்ணும்போது செம்மையா இருக்கும். அதுவும் நம்ம ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறினீங்கன்னா உங்க ஃபேஸ் அவ்வளோ க்ளோவா இருக்கும். கிரீம் பேஸ்ட்ல நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சில உள்ள ஒரு பிரைமர். NYBay வந்து இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே வந்து
அப்படின்றது கோல்டன் ஷேட்ல NY Bay விட இது வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். NY Bay வந்து பிரைஸ் 250 குள்ள வரும். லாக்மி க்ளோ பிரைமர் வந்து 750. உங்களுக்கு வந்து அஃபோர்டபிள் ரேஞ்ச்னா நீங்க NY Bay சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா லாக்மியோட க்ளோ பிரைமர் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஸ்டே வந்து லாக்மியோட க்ளோ பிரைமர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டே வந்து 6 to 8 hours வரைக்குமே இருக்கும். ஈவன் நான் ட்ரிப்ஸ் எல்லாம் வெளியில போனேன்னா இந்த க்ளோ பிரைமரை என்னோட பேஸா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன் மாதிரி மைல்டா அப்ளை பண்ணனா என்னோட ஃபேஸ் அவ்வளோ நேச்சுரல் க்ளோவான லுக் கிடைக்கும். எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரைமர். ஸ்டேல இருந்து எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல விஷுவல்ல உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா லாக்மியோட க்ளோ பிரைமர் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹை எண்ட் பட்ஜெட்ல ஸ்ட்ரோப் கிரீம். இது வந்து மேக் உடைய மினி ஸ்ட்ரோப் கிரீம். ஷேட் வந்து பிங்க் லைட். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் சினிமா ஆர்டிஸ்ட்லாம் மோஸ்டா மேக் உடைய இந்த ஸ்ட்ரோப் கிரீம் தான் யூஸ் பண்றாங்க. நான் சின்ன சின்ன ஃபேஸ்புக் ஆட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அந்த டைம்ல நான் மேக் உடைய ஸ்ட்ரோப் கிரீம் தான் என்னோட பேஸ் மேக்கப்ல அப்ளை பண்ணிட்டு போவேன். அப்போ வந்து நல்ல ஒரு க்ளோ லுக் எனக்கு கிடைக்கும். சன்லைட்ல டே டைம் நைட் டைம் ஆல் டைம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணாலுமே நம்மளோட ஃபேஸ் வந்து நேர்ல பார்க்கும் போதும் கேமரால ஸ்டேஜ்லன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி நல்ல ஒரு க்ளோவா நேச்சுரல் க்ளோவா ஒரு நம்மளுக்கு ஒரு லுக் கொடுக்கிறதுக்கு மேக் ஸ்ட்ரோப் கிரீம் தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுல பிங்க் லைட் கோல்டன் சொல்லி 2 ஷேட் இருக்கு. பிங்க் மட்டும் தான் மினி கிடைக்கும். நான் வந்து கோல்டன் தான் ட்ரை பண்ணேன். கோல்டன் வந்து மினி கிடைக்கல. அதனால நான் பிங்கே வாங்கிட்டேன். பிங்க் கூட வார்ம் டோனுக்கு நல்லாவே செட் ஆகுது. சோ அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதோட பேக்கிங் பிடிக்காது. ஃபிராக்ரன்ஸ் கூட மைல்டா தான் இருக்கும். சோ கண்டிப்பா மேக் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ட்ரை பண்ண போறது எல்ஃப் உடைய ஹாலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர். இதுல பேக்கிங் ஷேட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஷேட் வந்து மீடியம் டேன். இதோட டியூப் தான் வந்து இன்சைட் உடைய லிக்விட் ஃபில்டர். மோர் ஆர் லெஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து இதுக்கு பின்னாடி அதை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. பிளெண்டிங் பண்றது அவ்வளோ ஈஸி. 2 ஸ்வைப்லயுமே ஈஸியா பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஹை எண்ட் ப்ராடக்ட்ல எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்க பிளெண்டிங்க்கு மெனக்கடவே தேவையில்லை. மேக் ஆகட்டும் இந்த எல்ஃப் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஹை எண்ட் தான். மேக் வந்து மினி தான் 1700 பிரைஸ் ரேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாட்டிலே 1750 பிரைஸ் ரேஞ்ச்ல வரும். எனக்கு வந்து மேக்கும் பிடிக்கும் எல்ஃபும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எதுன்னு சொன்னா நான் எல்ஃப் தான் சொல்வேன். எல்ஃப் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்வேன் இந்த எல்ஃப் உடைய ஹாலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர். இது நீங்க எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வெறுமனா அப்ளை பண்ணலாம், ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் மோஸ்டா ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். நல்ல ஒரு சூப்பரான டியூவி க்ளோவி லுக் எனக்கு கிடைக்கும் எல்ஃப் நான் அப்ளை பண்ணி மேக்கப் பண்ணும்போது. ஒரு கம்பாரிசனுக்காக நான் இப்ப இந்த பக்கம் எல்ஃப் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த சைடு நான் வந்து மேக் அப்ளை பண்றேன். சோ எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கு நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்ஃபும் இன்சைட் நான் கம்பேர் பண்ணி காட்ட போறேன். ரெண்டுமே பேக்கிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்சைட் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ல கொடுத்திருப்பாங்க. அப்ளை பண்றதுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். எல்ஃப் வந்து கிளாஸ் பாட்டில்ல கொடுத்திருப்பாங்க. இன்சைட் தான் நான் என்னோட கையில அப்ளை பண்றேன். நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து கையில பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா தெரியுது அப்படின்றதுனால. ஸோ இன்சைட் வந்து இப்படிதான் இருக்கு ப்ராடக்ட். அதே மாதிரி எல்ஃபையும் என்னோட கையில நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் மேக் உடைய ஸ்ட்ரோப் கிரீம், லாக்மியோட லூமி கிரீம் ரெண்டுமே ட்ரை பண்ண போறேன். அப்படியே அடிஷ்னலா NY Bay இந்த ஸ்ட்ரோப் கிரீமே என்னுடைய சின்ல நான் ட்ரை பண்ண போறேன். சின்லயும் அப்படியே ஃபோர்ஹெட்ல கூட நான் NY Bay தான் ட்ரை பண்ண போறேன். இந்த 3 கிரீமே பாத்தீங்கன்னா கிரீம் அந்த கன்சிஸ்டன்சி பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்கோட டியூப் தான் லாக்மி, லாக்மியோட டியூப் தான் NY Bay. சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பட்ஜெட் வச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் NY Bay ட்ரையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மேக்கோ லாக்மி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
மூணு ப்ராடக்ட்லயும் பாத்தீங்கன்னா பிளெண்டிங் தான் மேட்டர்ஸ். மேக் வந்து போட்ட உடனே ஈஸியா பிளெண்ட் ஆயிடும். லாக்மி அதுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா. அடுத்து வந்து என்வைபே நீங்க பாத்திருப்பீங்க, பிளெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி ஃபினிஷிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸ்டேன்னு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எனக்கு மேக் தான் பிடிக்கும், செகண்ட் பிளேஸ்ல லாக்மி, தேர்ட் பிளேஸ் தான் என்வைபே. ஆனா மூணு ப்ராடக்ட்டுமே சூப்பரா தான் இருக்கும், எதுவுமே குறை சொல்ல முடியும். ட்ரை ஸ்கின் பீப்புள் மேக்கப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி பேஸ் மேக்கப்ல ஸ்ட்ரோப் கிரீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே ஆப்டா சூட் ஆகும். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கும் இந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட், டியூவி எஃபெக்ட் வேணும்னா அவங்களும் தாராளமா ட்ரை பண்ணலாம். இன்னும் கிளியரா புரியறதுக்காக நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்னோட ஹேண்ட்ல வந்து ஸ்பேட்ச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்கிட்ட இருக்கிற ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரோப் கிரீம், மாய்ஸ்சரைசர் நான் எல்லாமே ஸ்வாட்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணி ட்ரை ஆன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வேற ஏதாவது உங்களுக்கு ரிவ்யூ vlog தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.